வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கொத்தவரங்காயை போட்டு பலாக்கொட்டையும் போட்டு ஒரு புளி விட்டு கூட்டு பண்ண போறோம். இது வந்து சைட் டிஷ்ஷு. கொஞ்சம் தளர்த்தியா பண்ணினா சாதத்தில் பசஞ்சு சாப்பிடலாம், கெட்டியா பண்ணினா தொட்டுக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தளர்த்தியா பண்ணலான்னு இருக்கேன். கொத்தவரங்காயை நல்லா பொடியா நறுக்கிட்டு உப்பு கொஞ்சம் இப்படி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தோரம்பருப்பு ஒரு அளவுக்கு தோரம்பருப்பை போட்டு நல்லா குழைய வேக விட்டுட்டு அதுலேயே என்ன பண்ணுறோம்னா நம்ம பலாக்கொட்டை, கொத்தவரங்காய், கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தனி மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஜலம், உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் விட்டு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு என்னென்னா ஒரு கை அளவுக்கு தனியா, ஒரு 1/2 கை கடலைப்பருப்பு, ஒரு 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சமாக வச்சுட்டா போதும். இதெல்லாம் வச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இதோட இதை நம்ம வந்து சேர்க்கணும். கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம், நைஸாகவும் அரைச்சிக்கலாம். இது வந்து இப்படித்தான் அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. நம்ம விருப்பம் தான். இந்த இப்படி கொஞ்சம் ஜலம் வச்சு இப்படியே மிக்சி பிடிச்சின்னா இதில் இருக்கிறதெல்லாம் ஒட்ட வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பண்ணா ஒரு கொதி விடணும். அதுக்குள்ள சைட் பை செய்ய இதில் என்னென்னாக்க நம்ம வந்து இந்த குழம்பு வடாம், சாம்பார் வடாம், குழம்பு வடாம் எது வேணாலும் அது ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடு. இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் எடுத்து இதை எண்ணெயில் வறுத்துக்கணும். நம்ம சட்டியை காய வச்சுருக்கேன். நான் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். வாரத்தில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வடாத்தை இதில் போட்டு நம்ம வறுக்கணும்.